قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. எங்களுடைய ரமதான் பாடத்தொடரில் ரெண்டாவது பாடமாக இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபதாயிலு ஸௌம், அதாவது நோம்பினுடைய சிறப்புகள், நோம்பினுடைய நன்மைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கிதாபுடைய ஆசிரியரான ஷேக் அப்துல்லா அல் ரியானி ஹஃபிதஹுல்லா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 சிறப்புகள் சம்பந்தமாக இந்த கிதாபில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ முதலாவதாக அவங்க சொல்லி காட்டக்கூடிய சிறப்பு என்னென்றால், அஸ்ஸியாமு ஹைரு முஈனின் அலா தக்வர் ரஹ்மான். முதலாவது சிறப்பு என்னென்றால், இந்த நோன்பு அல்லாவை பயப்படுத்தக்கூடிய, அல்லாவோட தக்குவாவோடு இருந்து கொள்ளக்கூடியதுக்கு மிச்சமே துணையாக, மிச்சமே உதவியாக இருக்கக்கூடியதான் இந்த நோன்பு. அப்போ இந்த நோன்புக்குரிய மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் என்னென்றால், இந்த நோன்பு எங்களுக்கு மிச்சம் தக்குவாவோடு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நோன்புன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ சூரத்துல் பக்ரால அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவங்களே, அல்லாஹு தஆலா உங்கள் மீது இந்த நோன்பை கடமையாக்கிக்கின்றார். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் அவங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறோ அதே போலதான் அவங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிற. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரிகளாக, தக்குவா உள்ளவங்களாக இருப்பதற்காக வேண்டி என்றது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாங்க தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கிக்கிறான்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப நோன்புக்கு நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறது. அது ஆகவே முக்கியமான நோன்புடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால், நாங்க தக்குவாதாரிகளாக, தக்குவா உள்ளவங்களாக நாங்க மாறணும். அதுக்குரிய மிச்சமே சிறந்த ஒரு சந்தர்ப்பம், மிச்சமே சிறந்த ஒரு வாய்ப்புன்னு தான் இந்த நோன்புன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றா இந்த நோன்பை நாங்க எடுத்துக்கொண்டா அது நாங்கள் அல்லாஹ்க்காக செய்யக்கூடிய ஒரு இபாதா. அதே நேரம் இந்த நோன்பு எங்களோட உள்ளத்துக்கு ஒரு மிச்சம், ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த நோன்பு மாசத்துல இருக்கக்கூடிய ஏனைய சிறப்போட வச்சு பார்க்க போகல, அல்லாஹு தஆலா இந்த நோன்பு மாசத்துல அல்லாஹ்க்கு மிச்சம் பயத்தோட, அதே நேரம் ஹராமான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வச்சுக்கிறான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் என்னென்றால், தக்குவா என்றால் அதனுடைய விரைவிலக்கணம் நாங்க அல்லாஹு தாலா ஏவின விஷயங்களை எடுத்து நடக்கிறதும், அதே போலதான் அல்லாஹு தாலா ஹராமாக்கின விஷயங்களை நாங்க தவிர்த்து நடக்கிறது. அப்ப இந்த ரெண்டு தான் தக்குவான்னு நாங்க அரபு மொழியில நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த தக்குவான்னு சொல்றது அல்லாஹ் ஏவின விஷயங்கள் நாங்க எடுத்து நடக்கிறதுக்கும், அல்லாஹ் ஹராமாக்கின விஷயங்களை நாங்க தவிர்த்து நடக்கிறதுக்கும் மிச்சமே உதவியா இருக்கக்கூடியதான் இந்த நோன்பன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த நோன்புக்குரிய முதலாவது சிறப்பம்சம் இதன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது சிறப்பம்சம் என்னென்றால், அதாவது இந்த நோன்பு நல்லவர்களுடைய, கண்ணியமானவர்களுடைய ஒரு அடையாளமாக, ஒரு சின்னமா இருக்கக்கூடியத இந்த நோன்பன்றதை விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் முஸ்னத் அப்து இப்னு ஹுமைத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஒரு கூட்டத்துக்கு துஆ செய்யறதுக்கு நாடினென்றால் அந்த மாதிரி நேரத்துக்கு அவங்க ஒரு துஆ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ கேட்கறதுக்கு நாடினென்றால் அவங்க ஒரு துஆன்னு கேட்பாங்க. அந்த துஆல எப்படி இருக்கும்னு கேட்டா, ஜஅலல்லாஹு அலைக்கும் ஸலாத்த கௌமின் அப்ரார், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டம் ஒன்று துஆ செய்யட்டும். யகூமூன லைல வ யஸூமூன நஹார் லைஸு பி அஸமத்தின் வலா ஃபுஜ்ஜார், அதாவது இந்த நல்ல கூட்டத்துல துஆ உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த நல்ல கூட்டம் யாருன்னு கேட்டென்றால், அவங்க இரவுல நின்று வணங்குவாங்க, அதே நேரம் பகல்ல நோன்பு பிடிப்பாங்க, அவங்க பாவிகளாக மோசமானவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அப்ப நல்லவர்களுடைய நல்ல கூட்டத்துடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டின அடையாளம் என்னென்றால், அவங்க இரவுல கியாமுல் லைல் தொழுவாங்க, அதே நேரம் அவங்க பகல்ல நோன்பு பிடிப்பாங்க. அப்ப பகலில நோன்பு பிடிக்கிறது அது நல்லவரக்கூடிய, கண்ணியமானவரக்கூடிய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்திக்கிறாங்க. மூணாவது சிறப்பம்சம் என்னென்றால், அஸ்ஸியாமு ஜுன்னா, அதாவது நோன்பென்பது ஒரு கேடயமாக, எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஷீல்டாக இருக்கிறன்றதை நாங்க விளங்கிக்கணும். அப்ப இதுதான் மூணாவது சிறப்பம்சம்.
அப்ப இந்த நோன்புன்னு சொல்றதை நாங்க எடுத்துக்கொண்டால் அது ஆஹிரால எங்களோட மௌத்துக்கு போற வாழ்க்கையில வந்து எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்கிற, அதே நேரம் இந்த துனியாவுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு சொன்னா துனியால பாவமான விஷயங்கள் நாங்கள் செய்யறதை விட்டு எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப முஸ்தத் அஹமத்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கிதால். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து நோன்பு என்பது வந்து ஒரு கேடயம். அப்ப எப்படி ஒருத்தர் யுத்தம் செய்ய போல ஒரு கேடயம், ஒரு ஷீல்டு ஒன்று தேவையோ, பாதுகாப்புக்காக வேண்டி அடுத்தாக்களுடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்படாமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கேடயம் தேவை. அதே போலதான் நோன்பு வந்து எங்களே பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு ஷீல்டாக இருக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா நோன்புல வந்து அல்லாஹு தாலா நிறைய பாவங்களை இந்த தூரப்படுறதுக்குரிய வாய்ப்பு, அந்த நியமத்தை, அந்த அருள்களை அல்லாஹ் தாலா செஞ்சுக்கிறான். அப்ப அதன் மூலமாக இந்த நோன்பை வந்து எங்களை எல்லா விதமான பிரச்சனைகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் விளங்கிக்கலாம். 4வது சிறப்பம்சம் என்னன்னா, அல்லாஹு தாலா இந்த நோன்பு கண்டு நிறைய கூலிகளை வச்சுக்கிறான். அது எந்த அளவு கூலின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அளவொண்டே இல்லை, அதுக்கு ஒரு கணிப்பீடொண்டே இல்லைன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தாலா சொல்றதாக, அதாவது ஹதீஸுல் குதுசி, அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் வந்து ஆதமுடைய மகனுக்குரிய அமன் வந்து எல்லாமே, அதாவது ஆதமுடைய மகனுக்குரிய எல்லா அமல்களும் அது பல மடங்காக ஆக்கப்படும். அதாவது மனுஷருடைய அமல் வந்து அதாவது நாங்க ஒரு நன்மை செஞ்சோன்னு சொன்னால், ஒரு நல்ல காரியம் செஞ்சோன்னு சொன்னால் அதுக்குரிய நன்மை பல மடங்கா அல்லாஹு தாலா தருவான். அப்போ ஒரு நன்மை செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் அது 10 மடங்கு அல்லாஹு தாலா அந்த நன்மையை தருவான். இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சுள்ள நியாமத். நாங்க ஒரு நன்மை செஞ்சா அதை 10 ஆக்குவான் அல்லாஹு தாலா. அப்படி அதை எத்தனையோ பல மடங்காக்கி அது 700 மடங்கு வரங்காட்டியும் அல்லாஹு தாலா அதை எத்தனையோ மடங்காக்கி தருவான். அப்போ ஒரு நன்மை செஞ்ச சொன்னா 700 நன்மை செஞ்சதுக்குரிய அந்த வாய்ப்பு அல்லாஹு தாலா தருகிறான். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் பிறகு, இல்ல சௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அந்த நோன்பு என்பது எனக்குரியது, அப்ப நான் தான் அதுக்குரிய கூலியை தாரான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நோன்புக்குரிய கூலி அதுக்கு எல்லையே இல்லை, இத்தனை மடங்கண்டு இல்லை. அல்லாஹு தாலா ஒரு எல்லை ஒன்று இல்லாம, ஒரு அளவொண்டு இல்லாம அல்லாஹு தாலா கூலியை தருவதாக சொல்லி காட்டுறான். ஏனென்றா இந்த நோன்புல வச்சு ஒரு அடியான் அவனுடைய இச்சையை, அவனுடைய ஆசையை வந்து அவன் அல்லாஹ்க்காக விடுறான். அதே போலத்தான் அவனுடைய சாப்பாடையும் வந்து அல்லாஹ்க்காக விடுறான். அப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மிகவும் பெரிய ஒரு சிறப்பு தான் இந்த கூலிக்கு. அதாவது இந்த நோன்பு கூடிய கூலி அளவொண்டு இல்லாம, எந்த ஒரு மதிப்பீடும் இல்லாம அல்லாஹு தாலா தாராளமா தரக்கூடிய இந்த சந்தர்ப்பம். அப்ப அப்ப இமாம்கள் வந்து இந்த ஹதீஸுக்கு ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்டா ஏனே நன்மைகள் இருந்து இந்த நோன்புக்கு வந்து அல்லாஹு தாலா இப்படி அளவில்லாம, அதாவது ஒரு கணிப்பீடு ஒன்று இல்லாம இந்த அளவுக்கு கூலி தரத்துக்குரிய காரணங்களை வந்து உலமாக்கள் வழங்கப்படுத்திக்கிறாங்க. அந்த அடிப்படையில இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நிறைய காரணங்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப முக்கியமான 2 காரணங்கள் பார்ப்போம். முதலாவது காரணம் என்ன கேட்டா, இந்த நோன்பு எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னா, இந்த நோன்புல ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் சாதாரணமாக இயற்கையிலே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் விருப்பமாயிருக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நோன்புல வந்து விடுறோம். அப்ப அல்லாஹ்க்காக வேண்டி தான் இந்த விஷயங்கள் நாங்கள் விடுறோம். இப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்கு சாப்பாடுண்டா விருப்பம், குடிக்கிற விஷயங்கள் விருப்பம், ஏனைய விஷயங்கள் விருப்பமான விஷயங்கள் இருக்கிற இது எல்லாத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனுஷன் விடுறான். அப்ப இது சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து விருப்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் விடுறான், அது ஹலாலா இருந்தா கூட. அப்ப ஏனைய இபாதாக்கள் நாங்கள் எடுத்துக்கணும் சொன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒன்று இல்லை. இப்போ தொழுகை எடுத்துக்கோங்க, நான் தொழுகையிலும் சாப்பிட்ற இல்லை, அதே போல வேற வேற ஹலாலான விஷயங்கள் நாங்கள் செய்யற இல்லை. ஆனாலும் அது ஒரு சின்ன ஒரு நேரம். ஆனா நோன்புன்றது அப்படி இல்லை. நோன்புன்றது ஒரு நாள் வந்து நிறைய நேரம் வந்து அல்லாஹ்க்காக வேண்டி இப்படி ஹலாலான விஷயங்கள் நாங்கள் ஒதுக்கிக்கிறோம். அதனால தான் அல்லாஹு தாலா இந்த நோன்புக்கு இந்த மாதிரி ஒரு அளவொண்டு இல்லாம கூலி தரதாக இமாம் அவங்க விளங்கப்படுத்துறான். அதே போலத்தான் இன்னும் ஒரு காரணம் என்னென்றால், இந்த நோன்பு எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் இது அல்லாஹ்க்கும் அந்த அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். என்ன ஒருத்தர் நோன்பு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது யாருக்கும் தெரியாது, அது அல்லாஹ்க்கும் அவருக்கும் உரிய விஷயம். அப்ப அந்த நோன்பை வந்து அவர் முறிக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா, நோன்பை பாழாக்கக்கூடிய ஒரு காரணம் செஞ்சா கூட அது அவனுக்கும் அல்லாஹ்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி ரகசியமாக இருந்தும் நாங்க அந்த நோன்பு பேணி வார சொல்லி சொன்னால் அது அதுக்குரிய கூலி வந்து அது மிகவும் பெரிதாக தான் இருக்கும்ன்றத அதாவது இந்த இமாம் அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கமா சொல்லி காட்டுறாங்க. அதே போலத்தான் 5வது சிறப்பா நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த நோன்பு எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா, இந்த நோன்பு இருக்கக்கூடிய கூலிக்கு எதுவும் ஈடாக இல்லை, எதுவும் சமனாக இல்லைன்றதான் இந்த நோன்புக்குரிய 5வது சிறப்பு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க வந்து அதாவது முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். அவங்கள்ட்ட அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வந்து எனக்கு ஒரு அமல் ஒன்று சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வழிகாட்டுறாங்க, நீங்க நோன்பு பிடிங்கோ அண்டு அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, இந்த நோன்பை போல ஒரு அமலுமே இல்லை, அதனால நீங்க நோன்பு பிடிங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த வார்த்தை சொன்னதிலிருந்து அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு சேவை சிறந்த இருந்தவர், இது எல்லாருமே வந்து அதிகமாக நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தாங்க. சரி, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்ட உடனே அவங்க நோன்பு அதிகமா பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப அதே நேரம் எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, அப்ப பகல் பொழுதுல வந்து அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்ல வந்து புகை வாரத யார அதாவது காணப்பட்டேன்னு சொல்லி சொன்னாண்டா, அந்த நேரத்துல வச்சு மக்கள் நினைப்பாங்க வந்து அவர் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் விருந்தாளியாக வந்திருப்பாங்க என்றதை வந்து மக்கள் பேசிக்கொள்வாங்களா, மக்கள் நினைப்பாங்களா. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க அவ்வளவுக்கு வந்து அவங்க வீட்ல எல்லாருமே வந்து நோன்பு பிடிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றத இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு படிச்சுக்கொள்ளலாம். அப்ப சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு இந்த மாதிரி சிறப்பலை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறன்றதை நாங்க படிச்சுக்கொள்ள ஓணும். அடுத்தது 6வது சிறப்பு என்ன கேட்டா, நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம், அந்த வாசம் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் கிட்ட இது கஸ்தூரி வாசத்தை விட மிகவும் வாசத்துக்குரியது என்றது வந்து இந்த நோன்புக்குரிய 6வது சிறப்பா இருக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்லக்கூடியவர் இல்ல. அப்ப சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை சொல்லி காட்டு அவங்க சொல்றாங்க, அவருடைய உயிர் யார் மேல இருக்கிறோ அவர் மேல சத்தியமா, அதாவது அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நோம்பாளியுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த வாசம், அந்த நறுமணம், அது அல்லாஹ் கிட்ட கஸ்தூரி வாசத்தை விட மிகவும் வாசத்துக்குரியது என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். அப்போ ஒரு நோம்பாளியோட வாயிலிருந்து வரக்கூடிய வாசம் வந்து அதுலயும் இப்ப நாங்க சாப்பிடாம இருக்க போக்கொள்ள எங்களோட வகுத்துலேருந்து வரக்கூடிய வாசம் வந்து எடுத்துக்கொண்ட சாதாரணமா நாங்க இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா, அது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு அருவருப்பான ஒரு மோசமான ஒரு வாசமா தான் நீக்கும். சரி, அது இந்த உலகத்துல. ஆனா அல்லாஹ் இடத்துல கியாமத் நாள்ல வந்து நாங்க எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால், அது அல்லாஹ் இடத்துல கஸ்தூரி வாசத்தை பார்க்க மிச்சமே ஒரு சிறந்த ஒரு நறுமணமாக வாசமாக இருக்குமென்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இந்த நறுமணம், இந்த வாசம் சும்மா வரக்கூடிய வாசம் இல்ல, அல்லாஹு தாலாக்கு கட்டுப்பட்டனால வரக்கூடிய ஒரு வாசம். அப்ப அது இதுல நாங்க விளங்கிக் கொள்ள இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுறாங்க வந்து, மூமின்களுக்கு கியாமத்துடைய நாள்ல வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அப்ப அதுல ஒன்றுதான் அவங்க அடுத்த சமூகங்கள் இருந்து, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய மூமின்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா, அடுத்த உம்மத்தில இருந்து வித்தியாசமான சில அடையாளங்கள் இருக்கிறது. உதாரணமாக அவங்க இந்த உலகத்தை ஒழுங்கான முறையில வுது எடுத்ததுக்காக வேண்டி கியாமத் நாள்ல அவங்களுடைய வுதுவுடைய உறுப்புகள் வந்து மிச்சம் பிரகாசமாக வெளிச்சமாக வந்து இருக்கும். அப்ப இது ஒரு வகையான சிறப்பு, அவங்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு சின்னம். அதே போலத்தான் அவங்களோட வாசம் எடுத்துக்கொண்ட நறுமணம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னா, கஸ்தூரி வாசத்தை விட சிறந்ததாக இருக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குரிய ஒரு சிறப்பு ஒன்று. ஏண்டா அவங்க அல்லாஹ் தாலா கட்டுப்படுறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பண்டத்தை இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் வந்து விளங்கப்படுத்துறாங்க. அடுத்தது 7வது சிறப்பு என்ன கேட்டா, ஒரு நோம்பாளியவனுக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கிற, 2 விதமான சந்தோஷங்களை வந்து அவர் அடைவாரு என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப ஒரு சந்தோஷம் இந்த துனியால கிடைக்கக்கூடிய சந்தோஷம், 2வது சந்தோஷம் ஆகிரால கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அப்ப சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விளங்கப்படுத்துறாங்க, ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கிற. ஒரு சந்தோஷம் என்னென்றால் அவர் நோன்பு துறக்க போக்குல வரக்கூடிய சந்தோஷம். 2வது சந்தோஷம் என்ன கேட்டால், அவரு இந்த நோன்பு பிடிச்சிட்டு அந்த நன்மையோட அல்லாஹு தஆலாவை கியாமத் நாள சந்திக்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்துல வச்சு அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம். சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் துனியாலையும், இன்னொரு சந்தோஷம் ஆகிரால மேய்க்கிறன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப துனியால இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் ஒருத்தர் நோன்பு துறக்க போகல வரக்கூடிய சந்தோஷம். என்ற அல்லாஹ்க்காக வேண்டி ஹலாலான விஷயங்களையும் வந்து தவிர்ந்து இருந்து நோன்பு துறக்கிற நேரம் வந்து அல்லாஹ்வுடைய ஹலாலாக்கின அந்த சாப்பாடுகள், சரி, அதே போல ஏனைய தேவைகளை வந்து ஒருத்தர் நிறைவேற்ற போகல அந்த வர சந்தோஷம் வந்து அது ஒரு அடியானுக்குரிய சந்தோஷம். அதே போலத்தான் நாங்க ஆகிரால அதை விட மிச்சம் முக்கியமான சந்தோஷம் தான்
இந்த நோன்புக்குரிய அந்த சவாபு, அந்த நன்மையோட அல்லாஹு தாலாவை சந்திக்கிறேன்னு சொல்றது அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அடியானுக்கு இல்லை. அப்ப அதுக்கு மிச்சமே அந்த அடியான் தேவையுடையவனாக இருக்கிறான்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 8வது சிறப்பு என்ன கேட்டால், அல்லாஹு தாலா இந்த நோன்புக்கு வச்சக்கூடிய அடுத்த சிறப்பு என்ன கேட்டால், நாங்க ஒரு நாள் அல்லாஹ்க்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹு தாலா எங்களை நரகத்திலிருந்து மிச்சமே பாதுகாக்கிறான், அதே போல தூரமாக்குறான்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருவர் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்க்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவருடைய முகத்தை அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து 70 இலையுதிர் காலங்கள் 70 இலையுதிர் காலங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் 70 வருஷங்கள். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பருவமனத்தை இலையுதிர் காலம் சொல்லி சொல்றார். அப்ப 70 வருஷங்கள் அல்லாஹு தாலா அவருடைய முகத்தை, சரி, அதாவது 70 வருஷங்கள் பயணிக்கக்கூடிய தூரம், அந்த தூர அளவுக்கு அல்லாஹு தாலா அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். அதாவது நாங்க ஒரு நாள் பயணிக்கிற தூரம் சொல்லி எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னா ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒரு வருஷம் சொல்லி சொன்னால் அப்ப எத்தனை வருமானத்தை கணக்கு போட்டு பாரோம். அப்ப பெரிய ஒரு தூரம். அப்ப அது மாதிரி 70 வருஷம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னா 70 வருஷத்துக்கு நாங்க பயணிக்கக்கூடிய தூரம் இந்த காலத்துல நான் கிலோமீட்டர் சொல்லி சொன்னா லட்சக்கணக்காக இருக்கும். அப்படி லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அளவு தூரம் வந்து அல்லாஹு தாலா, சரி, எங்களுடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குவான். அப்போ இது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில நோன்பு பிடிச்ச இருக்கக்கூடிய சிறப்பு. அப்ப இதை நாங்க விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நன்மை இந்த நோன்புக்கு எவ்வளவு அல்லாஹு தாலா வச்சுக்கிறான்றதை நாங்க இதே ஒரு போதுமான ஒரு அடையாளமா இருக்கிறன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக நாங்க எடுத்துக்கொண்டா 9வது சிறப்பு, இந்த நோன்பு வந்து எங்களுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமா இருக்கிறார். அதாவது நாங்க செய்யக்கூடிய சின்ன பாவங்களை வந்து அழிக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஒரு மனுஷனுக்கு அவரோட குடும்பம் மூலமா வரக்கூடிய சோதனை அளிக்கிற அந்த சோதனைகளால் அவர் சில பாவங்கள் செய்வாரு, கணக்கில்லாம பொடுபோக்கு காரணமாக, அதே போல அவருடைய சொத்து காரணமாக, இல்லாட்டி அவர் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபித்னாவுக்காக வேண்டி, ஒரு சோதனைக்காக வேண்டி, அல்லது அவருடைய புள்ளல் காரணமாக, அவருடைய அண்டை வீட்டார காரணமாக, சரி, அல்லசல் காரணமாக வந்து இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு சோதனை வரையலும். அப்ப அந்த மாதிரி சோதனைனால அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நாங்க பொடுபோக்கா இருந்துடும். அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய சின்ன பாவங்களை சில நன்மைகள் இருக்கிற வந்து அந்த மாதிரி பாவங்களை அழிச்சிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நன்மை தான் யுகஃபிருஹ சியாம். இந்த மாதிரி பாவங்களை வந்து நோன்பு அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் தொழுகை வந்து இந்த மாதிரி பாவங்களை அழிச்சிடும். அதே போல சதகா, அதே போலதான் நாங்க நன்மையான விஷயங்களை அடுத்தாக்களுக்கு ஏவுறது, பாவமான விஷயங்களை தடுக்கிறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளால நாங்க செய்யக்கூடிய பாவங்களை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்திக்கிறாங்க. அடுத்தது 10வது சிறப்பு என்ன கேட்ட, இந்த நோன்புக்குரிய சிறப்பு, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்துல அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு கதை ஒன்று வச்சுக்கிறான். சொர்க்கத்துக்கு நிறைய கதை வலிக்கிறேன். அப்படி ஒரு கதை ஒன்று தான் பாபுர் ரையான்னு சொல்லி சொல்றேன். அதாவது ரையான் சொல்லக்கூடிய கதை, ஒரு வாசல் வந்து அல்லாஹு தாலா நோம்பாளிகளுக்குன்றே ஸ்பெஷலா வச்சுக்கிறான்னு நாங்க விளங்கிக்கிறோம். இப்போ சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அதாவது சொர்க்கத்துல ஒரு கதை வைக்கிற, ஒரு வாசல் இருக்கிறார். அந்த வாசலுடைய பேர் அர் ரையான். அப்ப இந்த அர் ரையான்னு சொல்லக்கூடிய வாசல் நாங்க எடுத்துக்கொண்டா, இதுல கியாமத் நாள்ல இந்த கதவு மூலமாக நோம்பாளிகள் உள்ளுக்கு போவாங்க. அந்த கதவு மூலமா, அந்த வாசல் மூலமா நோம்பாளிகளை தவிர வேற யாருமே போக மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு அவங்களுக்கு சொல்லப்படும் எங்க நோம்பாளிகள் என்று அந்த நாள்ல வந்து கூப்பிடப்படும். அப்ப அந்த நேரத்தை வச்சு அந்த நோம்பாளிகள் வந்து எழும்பி வருவாங்க. அந்த நேரத்தை வச்சு அவங்களை தவிர வேற யாரும் இந்த ரையான்னு சொல்லக்கூடிய வாசல் மூலமா உள்ள போக மாட்டாங்க. அவங்க உள்ளுக்கு போன உடனே இந்த வாசல் மூடப்படும். அதுக்கு பிறகு வந்து யாருமே உள்ள போக மாட்டாங்க. அப்ப அல்லாஹு தாலா கியாமத்னால சொர்க்கத்துக்குள்ளுக்கு போகல கூட இந்த நோன்பு மூலமாக நோம்பாளிகளை வந்து அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துறான் என்றதை நாங்க விளங்கிக்கொள்ளணும். அப்ப நோன்புக்குரிய இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்றதை நான் விளங்கிக்கொள்ளணும். அடுத்தது 11வது சிறப்பு என்ன கேட்டால், ஒருத்தர் அவருடைய ஒரு நாள்ல வந்து, ஒரு அடியான் அவருடைய ஒரு நாள்ல சில இபாதாக்களை வந்து ஒன்று சேர்த்து வச்சுக்கொள்ற சொல்லி சொன்னாண்டார். சில இபாதாக்களை ஒன்று சேர்த்து செய்யற சொல்லி சொன்னாண்டார். அதுக்குன்னு ஸ்பெஷலான தனித்துவமான சில
கூலிகள் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க வந்து பாருங்க, அதாவது ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க ஒரு நாள், உங்கள யாராவது இன்றைக்கு நோன்பு பிடிச்சிக்கிறான்னு கேட்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள ஒருத்தர் வந்து இன்றைய நாள்ல ஒரு ஜனாஸா ஒன்று பின்தொடர்ந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நான்னு சொல்றாங்க. மூணாவது கேட்குறாங்க வந்து, உங்கள யாராவது ஒருவர் இன்றைக்கு ஒரு மிஸ்கீன் ஒன்றுக்கு, எளிய மக்களுக்கு வந்து ஒரு மிஸ்கீன் ஒன்றுக்கு அதாவது உணவளித்திருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்கள யாராவது இன்றைக்கு ஒரு நோயாளி ஒன்றை வந்து சந்திக்க பேத்திக்கிறான்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நான்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பும் பிடிச்சு, அதே போல ஜனாஸா ஒன்றை பின்தொடர்ந்து, அதே போல தான் ஒரு எளிய ஒரு மனிதர் ஒன்றுக்கு அவருக்கு உணவளித்து, நாலாவதாக ஒரு நோயாளி ஒன்று சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒரு மனுஷனுக்கிட்ட இந்த 4 பண்புகளும் ஒன்று சேர சொல்லி சொன்னா அவர் சொர்க்கம் போவாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறார். அப்ப சொர்க்கம் போகக்கூடிய முக்கியமான காரணங்கள் 4ல, அதாவது நாங்க எளிய மக்களுக்கு சதகா செய்றது, அதே போல தான் ஜனாஸால கலந்து கொள்றது, நோயாளியை தரிசிக்க போறது, அடுத்த நோன்பு. அப்ப இந்த 4 சிறப்புல ஒருத்தர் டீக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவர் சொர்க்கம் போவார்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அடுத்ததாக 12வது சிறப்பு என்ன கேட்டால், ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு மறுக்கப்படாத, நிராகரிக்கப்படாத ஒரு துவா ஒன்றிக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். அதாவது 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருடைய துவாக்களும் வந்து மறுக்கப்படாது. அதாவது கட்டாயமா ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது யாருன்னு கேட்டா, ஒரு நீதமான ஒரு ஆட்சியாளன். நீதமான ஒருத்தர் ஆட்சி செய்யற சொல்லி சொன்னா அவருடைய துவா வந்து அது அங்கீகரிக்கப்படும். 2வது ஆள் ஒரு நோம்பாளி. அப்ப அந்த நோம்பாளி அவரு நோன்பை துறக்கும் வரம் காட்டியும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நோன்பு பிடிச்ச நேரத்துல இருந்து நோன்பு விடுற நேரம் வரம் காட்டியும் அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும். 3வது அநியாயம் செய்யப்பட்ட ஒருத்தருடைய துவா. ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவருடைய துவா வந்து அல்லாஹ் தாலா அங்கீகரிப்பான், அது மறுக்கப்படாது என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாகவும் இந்த நோன்பு இருக்கிறத நாங்கள் வழங்கிக்கணும். அதனால எங்களுடைய நோன்புடைய சந்தர்ப்பங்களை கட்டாயமாக நாங்கள் துவாலையும் வந்து ஈடுபடுத்திக் கொள்ள போகணும். அடுத்ததாக 13வது சிறப்பு என்ன கேட்டால், இந்த நோன்பு எங்களுடைய மனோ இச்சையை, எங்களுடைய ஆசா பாசங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக, துண்டிக்கக்கூடியதாக இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அவங்க இளைஞர்களை பார்த்து சொல்லி காட்டுறாங்க வந்து, உங்களை யாராவது ஒருத்தர், அதாவது உங்களை யாருக்கு சரி கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய வசதிக்கு சொல்லி சொன்னால் அவரு கல்யாணம் முடிக்கட்டும். ஏண்டா அந்த கல்யாணத்தை அதாவது அவருடைய பார்வை மிச்சம் தாழ்த்தக்கூடியதாகவும், அதே நேரம் அவருடைய கற்பை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறேன். அதே நேரம் யாராவது ஒருத்தருக்கு இந்த கல்யாணம் முடிக்கிறது வந்து ஏழாமைக்கு சொன்னாண்டால், பொருளாதார ரீதியும் சரி, இல்லாட்டி வேற வேற காரணங்களும் சரி, அப்படி ஏழாமைக்கிற சொல்லி சொன்னாண்டால் அவர் நோன்பு பிடிக்கட்டும். அந்த நோன்பு அவருடைய இச்சையை அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நோன்பு வந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிற, அதே நேரம் எங்களுடைய மனசுல வரக்கூடிய தேவைக்கு இல்லாத ஆசைகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிற. அப்ப நோன்பு அல்லாஹ் தாலா வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தொன்னு, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் ஒன்று தான் இந்த நோன்பு மூலமாக அல்லாஹ் தாலா எங்களை பாவங்கள்லேருந்து பாதுகாக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அப்போ அது மூலமாக இந்த நோன்புல வந்து நாங்கள் நிறைய நன்மல் செய்யறதுக்கும், அதே போல பாவமான விஷயங்களின் ஒதுங்குறதுக்கும் உதவியாய்க்கிறன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அப்போ இந்த ஹதீஸ்ல நாங்கள் இன்னொரு விஷயம் விளங்கணும்னு கேட்டோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு நோன்புக்கு தான் இந்த சிறப்பை சொல்லி காட்டுகிறார். அப்ப அப்படிங்க போல சாதாரணமாக பொதுவான ஒரு நோன்பு ஒன்றுக்கு இந்த மாதிரி சிறப்பு ஒன்றிக்கிற சொல்லி சொன்னால், அது ரமதானுடைய மாசம் அது வரப்போ கொள்ள அதுல சிறப்பு, அதனுடைய தாக்கம் அது இன்னும் அதிகமாகிக்கிறத நாங்கள் விளங்கிக்கிறோம். பொதுவான நோன்பே எங்களோட
ஆசா பாசங்களை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னாண்டா ரமதானுடைய நோன்புக்கு அதை பார்க்க கூடுதலாக சிறப்பிக்கிறதை நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அடுத்ததாக 16வது சிறப்பு என்ன கேட்டேன்டா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த நோன்பு ரமதானுடைய மாசத்துல வந்து நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ் கிட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்து அதே நேரம் ஈமானோட இந்த ரமதானுடைய மாசத்துல நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப நான் செஞ்ச முந்தி செஞ்சிருக்கக்கூடிய இந்த ரமதானுக்கு முந்தி செஞ்ச எல்லா விதமான சின்ன பாவங்களும் அல்லாஹு தாலா இந்த ரமதான் மூலமாக அதை இஹ்லாஸாக அதே நேரம் ஈமானோட செஞ்சேன்னு சொல்லி சொன்னாண்டா அது அல்லாஹு தாலா மன்னிப்பான். அடுத்தது 15வது சிறப்பு என்ன கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, யாராவது ஒருத்தர் இந்த ரமதானுடைய மாசத்துல நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அவரு சொர்க்கம் நுழைவார். அப்ப சஹீல் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் ஈமான் கொண்டு அதே போல தொழுகை நிலைநாட்டி தொழுகைக்குரிய எல்லா விதமான ஹக்குகளை கொடுத்து தொழுகை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றி அதே நேரம் ரமதான் மாசத்தை நோன்பு பிடிக்கிறாரோ அவரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கிறது அல்லாஹ்க்குரிய கடமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவரு அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி அவர் பிறந்த இடத்துல அந்த பூமியில அவர் இருந்திருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா அவரை சொர்க்கத்தை நுழைவிக்கிறது வந்து கடமையாக்கி வச்சுக்கிறான் இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாங்கள் சொர்க்கம் போறதுக்குரிய ஒரு லேசான ஒரு முறைன்ட்டு இந்த ரமதானுடைய மாசத்துல நாங்கள் நோன்பு பிடிக்கிறத விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக 16வது சிறப்பு என்ன கேட்டா, யாராவது ஒருத்தர் ரமதானுடைய மாசத்துல வந்து நோன்பு பிடிக்கிறதா இருந்தால் அவர் நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள் இந்த மாதிரி ஆவே ஈமான்ல உயர்ந்தவர்களோட கியாமத் நாள் இருப்பாங்கன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் அதே போல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த ஷஹாதா இந்த சாட்சியை வந்து நான் சொல்லிட்டேன். அதே போல 5 நேரமும் தொழுறேன். அதே போல தான் என் சொத்துல இருந்து நான் ஜக்காத்தும் கொடுக்குறேன். அதே போல தான் நான் ரமதான் மாசத்துல நோன்பும் பிடிக்கிறேன். அப்படிங்கப்ப கொள்ள என்ன நிலைமை என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப 5 விதமான அதாவது 5 கடமைகளை இந்த ஹதீஸ்ல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மனுஷர் வந்து 4 கடமைகளை பத்தி சொல்லி காட்டுறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, யாராவது இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒருத்தர் மரணிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவர் நபிமார்களோட சித்திகீங்களோட சுஹதாக்களோட கியாமத் நாள் இருப்பாங்க అనేది ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது முஸ்னத் அஹமத்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப நாங்க இந்த மாதிரி நாங்கள் கடுமையாக்கப்பட்ட இந்த நோன்பை செய்யறது மூலமா அந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள நபிமார்கள் சித்திகீங்கள் சுஹதாக்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருவான். அதே போல 17வது சிறப்பு என்ன கேட்டால், யாராவது ஒருத்தர் இந்த ரமதானுடைய மாசத்தை நோன்பு பிடிச்சு அதுக்கு பிறகு வந்து 6 நாள் பின்தொடர்ந்து அதாவது ஷவ்வாலுடைய மாசத்துல நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா, நோன்புக்கு அடுத்த மாசம் ஷவ்வால் அந்த மாசத்துலயும் 6 நாள் நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா அவரு வாழ்க்கை முழுக்க நோன்பு பிடிச்ச ஒருத்தராக மாறுவார்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப அதனால தான் சுனன் தாரிமி வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது ஒரு மாசம் நோன்பு பிடிக்கிறது வந்து 10 மாசத்துக்கு வந்து ஈக்குவல் ஆனது, 10 மாசத்துக்கு வந்து சமமானது. அப்ப என்ன, நாங்க ரமதான் மாசத்துல நோன்பு பிடிக்கிறது வருஷத்துல 10 நாள் 10 மாசங்கள் நோன்பு பிடிக்கிறது சமனானது. வசித்ததி ஐயா மின் பஅதஹுன்ன பிஷஹரின் அதுக்கு பிறகு நாங்க 6 நாள் நோன்பு பிடிக்கிறது வந்து 2 மாசம் நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு சமமாயிருக்கும். ஷவ்வாலுடைய மாசத்துல 2 அதாவது நாங்க 6 நாள் நோன்பு பிடிச்சோன்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய 2 மாசம் நோன்பு பிடிக்கிறது சமனாயிக்கும். அப்ப இப்படி டோட்டலா எடுத்துக்கொண்டு சொன்னா 10ம் 2ம் 12. அப்ப இது மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்குரிய சிறப்பு இருக்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் ரமதானோட நோன்பும் பிடிச்சு 6 நோன்பும் பிடிக்கிற சொல்லி சொன்னால் அப்ப அந்த நேரத்தை வச்சு அவர் வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச ஒருத்தராக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா வச்சுக்கிறன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இது மூலமாக அந்த ஷவ்வாலுடைய நோன்புக்கு கேட்கக்கூடிய சிறப்பையும் நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக 18வது சிறப்பு என்ன கேட்டால், அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் நாங்கள் முந்தைய வருஷம் செஞ்ச சின்ன பாவங்கள் அதே போல தான் நாங்கள் அரஃபாவுடைய நோன்புக்கு போகிற அடுத்த வருஷத்துல பிந்தி வரக்கூடிய வருஷத்துல செய்யக்கூடிய சின்ன பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததாக 19வது சிறப்பு என்ன கேட்டால், ஆஷூராவுடைய நோன்பு. ஆஷூராவுடைய நோன்பு எடுத்துக்கொண்டால் இது நாங்கள் முந்தி செஞ்ச வருஷத்துடைய
சின்ன பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியதாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப ஆஷூராவுடைய நோன்பு எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா இது முஹர்ரமுடைய மாசத்தை நாங்க பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு. அப்ப அந்த 10வது நாள்ல பிடிக்கக்கூடிய நோன்பு தான் ஆஷூரா சொல்றேன். அப்ப அதோட இன்னும் ஒரு நாள் முந்தி 9வது நாளும் வந்து பிடிக்கிறது வந்து அதுவும் சுன்னத்தான ஒரு விஷயம். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியுள்ள ஒரு விஷயம் விளங்கிக்கணும். அப்ப இந்த மாதிரி நோன்பு மூலமா எங்களோட முந்தின வருஷத்துடைய பாவங்கள், சிறிய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். அடுத்ததாக 20வது சிறப்பு என்னன்னு கேட்ட இந்த நோன்புக்குரியது, நாங்க ஒவ்வொரு மாசத்துலயும் 3 நாள் நோன்பு பிடிக்கிறது. நாங்க வருஷம் முழுக்க அப்படி இல்லாட்டி நாங்க காலம் முழுக்க எங்க லைஃப் டைம் முழுக்க வந்து நோன்பு பிடிக்கிறதுக்குரிய அந்த நன்மையை அல்லாஹு தாலா வச்சுக்கிறாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு 3 நாள் நோன்பு பிடிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. ஒரு மனுஷர் அதாவது ஒரு மாசத்துல 3 நாள் நோன்பு பிடிக்கிறது. அதே போலதான் ஒரு ரமதான் இன்னமொரு ரமதான் வரங்காட்டி அந்த காலப்பகுதி இது 2 சேர்த்தண்டா இது வருஷம் முழுக்க அப்படி இல்லாட்டி காலம் முழுக்க லைஃப் டைம் முழுக்க நோன்பு பிடிக்கிறதுக்குரிய சமமான ஒரு நன்மைன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப நாங்க ரமதான் நோன்பு பிடிக்கிறதும் அதே நேரம் அடுத்த மாசங்கள்ல வந்து நாங்க ஒவ்வொரு மாசமும் 3 நாள் அப்படி நோன்பு பிடிக்கிறதும் காலம் முழுக்க நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்குரிய நன்மைன்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். சரி, அப்ப இமாம் அபுல் ஹசன் அசிந்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க வந்து அப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக அப்ப இந்த ஒவ்வொரு மாசத்தை நாங்க 3 நாள் பிடிக்கிற சொல்லி எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நாங்க ஒரு மாசத்துல பிடிக்கக்கூடிய 3 நாள்ல ஒவ்வொரு நாளும் 10 நாள் நோன்பு பிடிக்கிறதுக்குரிய நன்மை அல்லாஹ் தாலா வச்சுக்கிறான்றதை விளங்கப்படுத்துறாங்க. அப்ப 10 10 10 அப்ப 30. அப்ப இது ஒரு மாசத்துக்கு வந்து 3 நாள் பிடிக்கிறது மூலமா ஒரு மாசம் பிடிக்கக்கூடிய நன்மை கிடைக்கிறது. அப்ப அதே போலதான் நாங்க அடுத்த 11 மாசம் பிடிக்கிறதால வருஷம் முழுக்க நாங்க நோன்பு பிடிக்கக்கூடிய சிறப்பை அல்லாஹு தாலா வச்சுக்கிறான்றதை விளங்கப்படுத்துறாங்க. அடுத்தது 21வது சிறப்பு என்ன கேட்டா அல்லாஹு தாலா அதாவது இந்த ஒவ்வொரு மாசத்துலையும் 3 நாள் நோன்பு பிடிக்கிறதுக்கு இன்னொரு சிறப்பான வச்சுக்கிறான். அதுதான் முக்கியமான ஒரு சிறப்புண்டு. எங்கட மனசில் இருக்கக்கூடிய குரோதம், வஞ்சகம் இந்த மாதிரி குணங்கள் அல்லாஹு தாலா இல்லாமக்கிறான். இது முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து ஆஹ் ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நோன்பு பிடிக்கிறது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வஞ்சகம், குரோதம், அதே போலதான் வஸ்வாசுகள், தேவைக்கில்லாத சிந்தனைகள், இந்த மாதிரி கோபம், குரோதம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இல்லாமலாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நன்மை தான் நாங்க ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நோன்பு பிடிக்கிறது. அப்ப இந்த ரமதானுடைய மாசத்தை நாங்க இந்த மாதிரி சிறப்பை வந்து அடைஞ்சு கொள்றதுக்கும் முயற்சி செய்யணும் என்றதை நாங்க விளங்கிக்கணும். அப்ப ரமதானுடைய மாசத்தை தாண்டி ரமதானுடைய மாசத்தை நான் படிக்கிற விஷயம் மூலமா அடுத்த நாள்கள்லையும் அதாவது அடுத்த மாசங்கள்லையும் நாங்க இந்த 3 நோன்பை வந்து பிடிக்கிறதுக்கு மிச்சம் நாங்க பழையக்கிறோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களுக்கு வந்து இதை வசியத்தா செஞ்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வசியத் சில சஹாபாக்களுக்கு இந்த 3 நாள் நோன்பு பிடிக்கிறது வந்து வசிய செஞ்சுக்கிறாங்க. உதாரணமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபியர்களுக்கு கொடுத்த ஒரு வசியத். அதுல 3 அமல்களை வந்து ஒருபோதும் முடவானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார். அப்படி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப முதலாவது விஷயம் என்ன கேட்டா ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நோன்பு பிடிக்கிறது. 2வது அமல் என்ன கேட்டா துஹாவுடைய தொழுகை. 3வது வந்து தூங்குறதுக்கு முன்னுக்கு வித்ருடைய தொழுகை தொழுகிறது. இந்த 3 அமல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர், அபூ தர்தா, அபூ ஹுரைரா 3 சஹாபிகளுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களுக்கு வந்து வசியத்தை கொடுத்த ஒரு அமல்ன்றதை நாங்க விளங்கிக்கிறோம். அதே போல இந்த 3 சஹாபாக்களும் அவங்களுடைய மௌத் வரங்காட்டி இந்த 3 வசியத்தையும் வந்து அவங்க உடல்லதாக ஹதீஸ்ல நாங்க படிச்சு கொள்ளலாம். அடுத்தது 22வது சிறப்பு என்ன கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க நோன்புகள்லே ஆகவே சிறந்த நோன்பு அதாவது ரமதானுக்கு அடுத்ததாக சிறந்த நோன்பு என்ன கேட்டென்றால் அது முஹர்ரம் மாசத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுடைய மாசமான முஹர்ரமுடைய மாசத்துல பிடிக்கிற நோன்பு தான் அதாவது ஆகவே சிறந்த நோன்பாக ரமதானுக்கு அடுத்த சிறந்த நோன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப அது மூலமா நாங்க முஹர்ரமுடைய மாசத்துல நிறைய சுன்னத்தான நோன்பல் பிடிக்கிறது, ஆஷூரா அந்த நோன்பை தாண்டி இன்னும் நிறைய பிடிக்கிறது வந்து அது சுன்னத்தான விஷயம் எடுத்து நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 23வது சிறப்பம்சம் என்ன கேட்டா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கள் அதே போலதான் வியாழன் இந்த நாட்கள்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோன்பு பிடிச்சிக்கிறதாக எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். அப்ப சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டாங்க வந்து திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறது சம்பந்தமா. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நாள் தான் நான் பிறந்தேன்,
அந்த நாள் தான் நான் நபியாக ஆக்கப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆக்கப்பட்ட நாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் தான் இந்த திங்கட்கிழமைன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயினாலும் இதே திங்கட்கிழமை நாள் அன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கள் அதே போல வியாழன் இந்த நாட்களில் வந்து கூடுதலாக நோன்பு பிடிக்கிறவராக இருந்தாங்க. அதே போல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது இந்த திங்கள் வியாழன் இந்த 2 நாட்கள்லையும் எங்களுடைய அமல்கள் வந்து அல்லாஹ் கிட்ட காட்டப்படக்கூடிய நாள், அதாவது முன்வைக்கப்படக்கூடிய நாள் தான் இந்த 2 நாட்களும். அப்ப அந்த மாரி கண்ணியமான நாட்கள்ல ஏந்த அமல் வந்து அதாவது நான் நோன்பு பிடிச்சிக்கக்கூடிய நிலைமையில வந்து முன்வைக்கப்படணும் என்றதை நான் விரும்புகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய சிறப்புக்குரிய அம்சத்தை இந்த நோம்பானதை நாங்கள் விளங்கிக் கொண்டு இது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணும். இதோட எங்களுடைய பாடத்தை முடிச்சுக் கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.